Hi guys, welcome to Quick Thread Man of My Word. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டிக்ஷனரிஸோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிக்ஷனரினா என்னென்னு தெரியலனா வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கஷ்டப்படாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதில் வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ன்ற வீடியோ இருக்கும், நீங்கள் பார்க்கலாம் கைஸ். அண்ட் டிக்ஷனரினா எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி என்னென்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். டிக்ஷனரி இஸ் அன் அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிக்ஷனரிஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ஹேஷ் டேபிள்ஸ். ஹேஷ் டேபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் வேல்யூ இருக்கும். இந்த ஹேஷ் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நம்ம அக்சஸ் பண்ணுவோம். அண்ட் டிக்ஷனரியும் அதே மாதிரி தான். டிக்ஷனரிக்கு எல்லா வேல்யூக்குமே ஒரு கீ இருக்கும். அண்ட் டிக்ஷனரி எல்லாமே எப்படி இருக்குன்னா கீ அண்ட் வேல்யூ பேர்ஸாக தான் இருக்கும். ஸோ ஒரு வேல்யூக்கும் ஒரு கீ இருக்கும். நம்ம இந்த கீயை யூஸ் பண்ணி தான் அந்த வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணுவோம் டிக்ஷனரியில். ஸோ அதனால தான் இது ஹேஷ் டேபிள் மாதிரி அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் த வேல்யூஸ் ஆஃப் டிக்ஷனரி கேன் பி அக்சஸ்டு பை கீ. அதை சொல்கிறாங்க, ஒரு டிக்ஷனரியோட வேல்யூவை நம்ம கீயை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். அண்ட் டிக்ஷனரிஸ் ஆர் என்க்ளோஸ்டு பை கர்லி ப்ராக்கெட்ஸ். டிக்ஷனரியை நம்ம வந்து எப்படி மென்ஷன் பண்ணால் கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு பார்க்கும்போது வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுற சின்டெக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. Key can be immutable like strings, numbers and type. Then value can be an any data types. And இது கீ வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் சொல்கிறாங்க. ஒரு வாட்டி நீங்கள் கீ அசியூம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேல்யூக்கு இன்னொரு கீ அசியூம் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இங்கே வந்து பல வகையான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து எம்டி டிக்ஷனரி, இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இந்த டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற கீக்கு 10ன்ற வேல்யூ, 2ன்ற கீக்கு 20ன்ற வேல்யூ, 3ன்ற கீக்கு 30ன்ற வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற கேரக்டருக்கு ஆப்பிள் அப்படின்ற ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. நெக்ஸ்ட்டு பீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏ. 4, 5 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீ. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே கைஸ், அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கீயை வந்து எந்த டேட்டா டைப்பாக வேணால் இருக்கலாம். டப்பிள்ஸாகவும் இருக்கலாம், லிஸ்ட்டாகவும் இருக்கலாம், அதே மாதிரி நம்பர்ஸாகவும் இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாகவும் இருக்கலாம், கேரக்டராகவும் இருக்கலாம், வேல்யூஸும் அதே மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படின்றத இங்கே ப்ரூவ் பண்ண வராங்க. ஒன்லி இம்யூட்டபிள் டைப்ஸ் கேன் பி அசியூம்டு இந்த கீஸ். ஓகே, இங்கே பாருங்களேன், இங்கே கீ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வந்து அசியூம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டப்பிள்ஸ் ஓகே, பட் இது வந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு பண்ணும்போது நமக்கு எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கீ வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள். கீயை வந்து ஒரு வாட்டி அசியூம் பண்ணிட்டால் மாற்ற முடியாது. பட் லிஸ்ட்டு வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் அசியூம் பண்ணால் திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், எடிட் பண்ணலாம். அதனால தான் நம்ம லிஸ்ட்டை மியூட்டபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிக்ஷனரியிலுக்கு கீக்கு யூஸ் பண்ணால் அது இம்யூட்டபிளாக இருக்கணும். ஆனால் லிஸ்ட் வந்து மியூட்டபிள், அதனால் நமக்கு எரர் வரும். ஸோ லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ண முடியாது, கீக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் அதோட ஆப்ரேஷன்ஸில் வந்து ஆக்சஸ், அப்டேட், ஆட், டெலீட் எலமெண்ட்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, முன்னாடி ஓப்பன் பண்ணது அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஆக்சஸிங் வேல்யூஸ் இன் டிக்ஷனரிஸ். ஆக்சஸிங் வேல்யூ இன் டிக்ஷனரி எலமெண்ட் யூ கேன் யூஸ் ஃபெமிலியர் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அலாங் வித் கீ டு ஆப்டெயின் த வேல்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இது கர்லி ப்ராக்கெட்ஸில் இருக்கணும். கீக்கு நெக்ஸ்ட்டு வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோலன் சிம்பிள் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேல்யூவை பாஸ் பண்ணுங்கள். நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செப்பரேஷனுக்கு கமா யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 2 வந்து கீ வந்து 2 தரேன். நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பீன் தரேன். அப்புறம் அகைன் கமா செப்பரேஷனுக்கு நெக்ஸ்ட்டு 3 தரேன். நெக்ஸ்ட் வேல்யூக்கு சி கொடுக்குறேன். ஓகே, இப்போது டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் கீ வேல்யூ பேர்ஸில். இது ஒரு கீ வேல்யூ பேர், இது ஒரு கீ வேல்யூ பேர், இது ஒரு கீ வேல்யூ பேர்ஸ்னால் 2. ஓகேவா? ஸோ இப்போ 1ன்ற கீ யூஸ் பண்ணி ஏன்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம், 2ன்ற கீ ஆக்சஸ் பண்ணி பீன்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம், 3ன்ற கீ யூஸ் பண்ணி சின்ற வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஏவை ஆக்சஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். நம்ம எப்பயுமே இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். பட் இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு பதிலாக கீயை வேல்யூ கொடுப்போம். ஓகேவா? இப்போ நான் கீ வேல்யூ வந்து இங்கே தரேன், பார்த்தீங்கன்னா ஏன்னு வந்துருச்சு. ஓகேவா? அந்த மாதிரி கீ வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் இல்லாத கீ வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் ஷோ ஆகும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன ஃபங்க்ஷன் பார்ப்போம். அது எப்படி யூஸ் பண்ணால் a.get அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களோட கீ வேல்யூவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டேட்டா வேல்யூ வந்துடும். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறது. இது நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி கீயை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறது. ஓகேவா கைஸ்? ஓகே, அக்சஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். டிக்ஷனரிக்குள்ளே இருக்க வேல்யூவை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 1 இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏ இல்லாமல் டீன்ற வேல்யூ நான் அசியூம் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ ஓகே, அந்த வேல்யூ அசியூம் பண்ணுறதுக்கு நம்ம அதோட கீ வேல்யூ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு வந்து 1ன்றது தான் கீ வேல்யூ. நான் இப்போ அதுக்கு என்ன தரேன்னா டி அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். 1க்கு வந்து டி ஆகிடுச்சு, 2க்கு பி ஆகிடுச்சு, 3க்கு சி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலாம். கீயோட வேல்யூஸ் என்ன பண்ணலாம்னா அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அப்டேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அங்கே எப்படி நம்ம கெட் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இங்கே அப்டேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் கொடுக்குறேன், இன்னொரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து 4 அப்படின்ற வேல்யூக்கு கீக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள், அப்படின்ற வேல்யூ அசியூம் பண்ணுறேன். இப்போது நீங்கள் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 அண்ட் எக்ஸ் அப்படின்னு அங்கே கொடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணலாம். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆடிங் த வேல்யூஸ். நெக்ஸ்ட் புதுசாக எப்படி வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லாத ஒரு கீ வேல்யூ கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு கொடுக்குறேன். ஈக்குவல்ஸ் என்ன வேல்யூ தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயின்னு தரேன். என்டர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 7ன்ற கீக்கு ஒய்ன்ற வேல்யூ என்ன இருக்குன்னா ஏன்ற டிக்ஷனரியிலேருந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் இல்லாத ஒரு டிக்ஷனரி கீயை கொடுத்து அதுக்கு வேல்யூ அசியூம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு புதுசாக ஆட் ஆகும், நியூ என்ட்ரி வரும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் டெலிட் ஆர் ரிமூவிங் த வேல்யூஸ் இன் டிக்ஷனரி. யூ கேன் எய்தர் ரிமூவ் த இண்டிவிஜுவல் டிக்ஷனரி எலமெண்ட் ஆர் கிளியர் த என்டையர் கண்டென்ட் ஆஃப் த டிக்ஷனரி. அதாவது நமக்கு தேவைன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீ வேல்யூ பேஸ் நம்ம வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டிக்ஷனரி நேம்னது ஏ, நீங்கள் எந்த வேல்யூவை டெலீட் பண்ண போகிறீங்களோ அதோட கீயை கொடுங்க. நான் வந்து இப்போ 1 அதை டெலீட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏவை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் இந்த 1D அப்படின்ற கீ வேல்யூ பேர் காணாமல் போயிடுச்சு. ஓகே, இப்படி தான் நீங்கள் டெலீட் பண்ணலாம். ஒரு ஃபுல் வேல்யூமே டெலீட் பண்ண போகிறீங்க, டிக்ஷனரியும் மொத்தமாக டெலீட் பண்ண போகிறீங்கன்னா டெல் அப்படின்னு கொடுத்தா டிக்ஷனரியோட நேம் கொடுங்க. ஏன்றதான டிக்ஷனரி நேம் கொடுத்தா இப்போ நான் ஏ பிரிண்ட் பண்ணேன்னா என்ன ஆகுது பாருங்கன்னா ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு. அதனால் ஏன்றது ஒன்றே இங்கே கிடையாது, அதான் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் ஆன் டிக்ஷனரி. டிக்ஷனரியில் பல மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம எப்படி லிஸ்ட்டில் வந்து மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அண்ட் ஸ்ட்ரிங்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோன்னு, அந்த மாதிரி இது டிக்ஷனரிஸோட மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஏ வந்து செக் பண்ணிங்கன்னா 3 வந்துருக்கு. ஏன்னா 3 கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது, அதான் நம்ம லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸோட கீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டாட் கீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணுறேன், கீஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3ன்னு பிரிண்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற டிக்ஷனரிக்குள்ளே இருக்க கீஸ் 1 2 3. ஸோ அதுக்குள்ளே இருக்க கீஸ்லாம் மட்டும் வேணும்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்க எல்லா கீஸை மட்டும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேல்யூஸ் மட்டும் வேணும், ஏன்ற டிக்ஷனரிக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஏ டாட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்ற டிக்ஷனரிக்குள்ளே இருக்க வேல்யூ ஏபிசிடின்றது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் இதே கீ வேல்யூ பேர்ஸாக வேணும் அப்படின்னா ஏ டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீ வேல்யூ பேர் ஐன்றதுக்கு 1ன்றதுக்கு ஏன்ற வேல்யூ, 2ன்ற கீக்கு பின்ற வேல்யூ, 3ன்ற கீக்கு சின்ற வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இன்னுன்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த கீ வந்து அந்த டிக்ஷனரி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்ற கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற டிக்ஷனரியில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம், இருக்குது. பட் இதே 4ன்ற கீ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டிக்ஷனரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதனால் ஃபால்ஸ்னு வருது. நெக்ஸ்ட்டு நாட் இன் கீவேர்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது வந்து அதில் இல்லை அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் கொடுத்தது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்துடும். நீங்கள் கொடுத்தது அந்த டிக்ஷனரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வரும், அதாவது கீ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கெட் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ஏ டாட் கெட் அப்படின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீயை பாஸ் பண்ணுறேன். என்ன கீன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன், அது 1 பாஸ் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ டிக்ஷனரியில் 1ன்ற கீக்கு என்ன வேல்யூ இருக்குது அதை எடுக்கிறதுக்கு நம்ம கெட்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்டேட் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாப் பார்ப்போம். ஸோ அந்த பாப் பண்ணுறது என்ன பண்ணோம், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த கீக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எடுத்து வந்து ஷோ பண்ணிவிட்டு அந்த கீயை டெலீட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்றதில் 1 2 3 அப்படின்ற கீ வேல்யூஸ்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏ டாட் பாப் அப்படின்னு கொடுத்து ஒரு கீயை வந்து பாஸ் பண்ணுறேன் உள்ளே. எனக்கு ஏன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஏ டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்ற கீயும் அந்த வேல்யூவும் டெலீட் ஆகிடும். ஓகேவா?
இதுதான் பாப்போட ஃபங்க்ஷன். நமக்கு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு delete பண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட் பாப் ஐட்டம்னு இருக்குது. ஏ டாட் பாப் ஐட்டம்ஸ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்து நம்ம என்டர் டைப் பண்ணுவோம். 3,c எடுத்து இப்போ நீங்கள் ஏவை பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் 2c அப்படின்ற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இந்த பாப் ஐட்டம் அப்படின்றது என்ன பண்ணுன்னா உங்கள் டிக்ஷனரியில் இருக்க கடைசி கீ வேல்யூ பெயரை delete பண்ணிவிடும். நெக்ஸ்ட் a.clear கிளியர் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது என்ன பண்ணோன்னா உங்கள் டிக்ஷனரிக்குள்ளே இருக்க எல்லா வேல்யூஸும் delete பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.